Hi dear, welcome to Read English Everyday. So, okay, எழுத்து அறிவித்தவன் இறைவனாவார், அவரின் கருணையினால் அவரின் பொற்பாதங்கள் தொட்டு இன்றைய முதல் வகுப்பு தொடங்க இருக்கிறோம். இன்னைக்கு முதல் வகுப்புல நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப பேசிக் டாபிக் தான். ஏன்னா குழந்தைங்க நம்ம சொசைட்டில ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை நம்ம எதை சொல்றோம், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஒரு வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த வேர்ட்ஸை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குழந்தைங்க என்ன பண்ணாங்க, நிறையா ப்ராப்ளம் ஆகிறாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே அந்த குழந்தைங்க பாதி படிச்ச மாதிரி இல்லையா? ஸோ அப்போ அந்த குழந்தைங்களை எப்படி ரீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது நாங்கள் ஒரு 60 days வீடியோவாக பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஸோ 60 days ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னைக்கு முதல் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் அல்ஃபாபெட் பார்க்க போகிறோம். மொத்தம் இங்கிலீஷ் அல்ஃபாபெட்டில் எத்தனை லெட்டர்ஸ் சார் இருக்கு? 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? இங்கிலீஷ் அல்ஃபாபெட்டில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டருக்கு எத்தனை கேட்டகரியாக பிரிக்காங்க? 3 கேட்டகரியாக பிரிக்காங்க. என்ன அந்த 3 கேட்டகரி? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வவல்ஸில் என்ன இருக்குதான் 5 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னது வவல்ஸில் 5 லெட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கான்சோனன்ட் செமி வவல் அப்படின்னு சொல்கிறாங்க. செமி வவலில் 1 லெட்டர்ஸ் போயிருந்தாங்கன்னா ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட் ரிமைனிங் இருக்க 20 லெட்டர்ஸும் கான்சோனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 26 லெட்டர்ஸே என்ன பண்ணாங்க 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. Have you understood clearly? So 5 plus 1 6, 6 plus 20 26. Have you understood clearly now? So இப்போ பாருங்க இந்த இது இருக்குல்ல, இந்த இதை பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணாங்க, சவுண்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி சவுண்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வவல் சவுண்டை பொறுத்த AEIOU நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த 5 வவல்ஸ் என்னன்னு சொல்றாங்க? AEIOU AEIOU சொல்லி 5 என்ன பண்ணாங்க, 5 சவுண்ட்ஸும் பிரிக்கிறாங்க. செமி வவல் என்ன இருக்கு நமக்கு Y அப்படின்னு சவுண்ட் வரும். ஓகேவா? கான்சோனன்ட்ஸ் ரிமைனிங் இருக்க லெட்டர்ஸ். அப்போ இந்த AEIOU பிளஸ் இந்த Y போக மிச்சம் இருக்க எல்லாமே நம்ம கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த இதை நம்ம பார்க்கணும். இப்போ ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த வவல்ஸை பார்த்தீங்கன்னா 4 plus 3 plus 2 அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வருது இல்லைங்களா? 4 plus 3 plus 2 அப்படிங்கிறது 4 plus 3 plus 2 என்ன சார் இது? 4 plus 3 plus 2 மேக்ஸ் கிடையாது, இது என்னது நம்ம ஸ்ட்ரக்சர். இப்போ ஏனா 4 சவுண்ட் இருக்கும், ஈனா 3 சவுண்ட் இருக்கும், அடுத்து ஐனா 2 சவுண்ட் இருக்கும். அகைன் என்ன இருக்குது AEIக்கு 4 plus 3 plus 2 திரும்ப பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது, பேலன்ஸ் முழுக்கும் அகைன் ரிப்பீட்டர் திரும்ப 4 plus 3 plus 2 சார் அப்படின்னு சவுண்ட் வரும். ஹை அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா? சரி, அப்போ என்ன சார் 4 plus 3 plus 2 அப்படின்னு கேட்பீங்க. ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணால் அப்புறம் கடைசி வச்சோம் ரொம்ப கிளியராக இருக்கும், இல்லை கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க ஏனா என்ன இருக்குது ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனா சொல்லுவாங்க ஆ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆ அப்படின்னு சொல்லுவாங்க, ஏ அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஏக்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்குதுங்களா? நமக்கு ஏக்கு மட்டும் 4 சவுண்ட்ஸ் இருக்குது. ஹாய் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் இ அப்படின்னா அது ஈக்கு 3 சவுண்ட் இருக்குது. ஏ என்னது ஏ ஈ சொல்லுங்க, ஈ இ இ சொல்லுங்க. ஸோ இட் ஹாஸ் 3 சவுண்ட்ஸ். அப்போ ஈக்கு எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு? 3 சவுண்ட்ஸ் இருக்கு. தென் ஐக்கு வந்து 2 சவுண்ட்ஸ் இருக்கு. ஐ சொல்லுங்க, ஐ ஏ ஏ. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு 2 சவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? என்ன சார் இதுக்கும் ஈ வருங்கிறீங்க, இதுக்கும் ஈ வருங்க, கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அது ஏன் இந்த இடத்துல ஈ வருது, இந்த இடத்துல ஈ வருது, அப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டவுட் இருந்துச்சு அப்படின்னா டீட்டெயிலாக பாருங்க. இந்த கண்டிப்பாக 60 days என்ன பண்ணுவோம், நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கிளியராக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஓக்கு தான் சவுண்ட் சொன்னோம். 4 plus 3 plus 2 வந்துருச்சா? அப்போ ஓக்கு திரும்ப என்ன இருக்கும்? அகைன் 4. இந்த அகைன் 4 என்னது? ஆ. என்னது ஆ? இங்க ஆ சொல்ல ஆ. ஓ என்னது ஓ ஓ சொல்லுங்க ஓ. தென் யூக்கு என்ன சவுண்ட் சார்? திரும்ப என்ன சவுண்ட் இருக்கும்? 3 சவுண்ட்ஸ். அப்படின்னது ஆ ஓ யூ சொல்லுவாங்கல்ல ஆ என்னது ஆ ஓ யூ
சொல்லுவோம்ல ஸோ இந்த மாதிரி நம்ம சவுண்ட்ஸ் வரும் ஓகேவா அப்போ ஏஐயு முடிஞ்சிச்சு அடுத்து என்ன இருக்கு செமிவபிள் செமிவபிள் என்ன சவுண்ட் சொன்னோம் ஒயிட் சொன்னோமா ஒயிட் எத்தனை சவுண்ட் இருக்கும் 2 சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் அந்த 2 என்னது இ ஐ இ ஐ அப்படின்னு சொன்னோம் ஓகேவா ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஸோ ஓகே இந்த மாதிரி கூட இந்த வவல் சவுண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க இந்த மாதிரி வவல் சவுண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்ட் சொல்லி ஓகேவா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 2 சவுண்டா லாங் சவுண்ட் ஷார்ட் சவுண்ட் பிரிச்சிருக்காங்க இப்போ ஷார்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த வேர்டில் என்ன ப்ரொனவுன்ஸ் வரும் லாங் சவுண்ட் வந்துச்சுன்னா என்ன ப்ரொனவுன்ஸ் வரும் அதை பாருங்க இப்போ ஷார்ட் சவுண்ட் வரும்போது பார்த்தா அப்படின்னா என்ன ஆகுது ஏக்கு அ அப்படின்னு சவுண்ட் வரும் ஓகேவா ஏக்கு என்ன வரும் அ அப்படின்னு சவுண்ட் வரும் ஈக்கு என்ன சவுண்ட் வரும் ஏ ஈக்கு என்ன சவுண்ட் வரும் ஏ ஐக்கு இ ஐக்கு என்னவா இ ஓக்கு ஐ ஓக்கு என்ன வரும் சரி ஓ ஓக்கு என்ன வரும் ஓ யூக்கு என்ன சவுண்ட் வரும் அ ஓக்கு என்ன சவுண்ட் வரும் அ புரியுதுங்களா அப்போ ஒன் சென்ஸ் சொல்ல ஏனா அ ஈனா ஏ ஐனா இ ஓனா ஓ யூனா அ இதெல்லாமே ஷார்ட் சவுண்ட் இப்போ லாங் சவுண்ட் வருது அப்போ லாங் சவுண்ட் எப்படி அப்படின்னா ஏ வந்துச்சுன்னா வருது ஏ ஏ வந்து என்ன வரும் ஏ இ வந்துச்சுன்னா வரும் ஈ இ வந்து என்ன வரும் ஈ அப்படின்னு வரும் ஐ வந்துச்சுன்னா ஐ ஐ வந்து வரும் ஐ அப்படின்னு வரும் அடுத்து ஓ வந்துச்சுன்னா ஓ ஓ வந்து வரும் ஓ அடுத்து யூ வந்துச்சுன்னா ஊ அல்லது யூ வரும் ஊ அல்லது யூ அப்படிங்கிற சவுண்ட் வரும் புரியுதா சரி இப்போ ஷார்ட் சவுண்ட் எங்க ஐடென்டிஃபை பண்றது லாங் சவுண்ட் எங்க ஐடென்டிஃபை பண்றது அப்போ பிளைனா ஒரு இடத்துல வேர்டு வந்துச்சு அப்படின்னா அது ஷார்ட் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் இதே 2 வவல்ஸ் சேர்ற மாதிரியோ இல்லை 2 வவல்ஸ் நடுவில் ஒரு கான்சோனன்ட் லெட்டர்ஸ் வரும்போதோ என்ன ஆகும் நமக்கு லாங் சவுண்ட் வரும் இது இனிமே என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஹேவ் அண்டர்ஸ்டுட் கிளியரா ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் கான்சோனன்ட்ஸ் ஓகேவா இப்போ இங்கிலீஷ் கான்சோனன்ட்ஸ் பாருங்க ஏற்கனவே சொன்ன ஏஇ ஐஓயு பிளஸ் ஒய் இதை தவிர வரது எல்லாமே இங்கிலீஷ் கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதே தான் பாருங்க இப்போ பி வருது அடுத்து அப்போ பி என்னது இப் அப்படின்னு சொன்னோம் பி எப்படி சொன்னா இப் சீனா இக் சீனா இக் டீனா இட் எஃப்னா இஃப் எப்படி சொன்னா இஃப் ஜீனா இக் ஆர் இஜ் இந்த இதுக்கு 2 சவுண்ட் இருக்குது இது எங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கிறத நம்ம டீடைலா எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் தென் ஜீனா எப்படி சொல்லுவோம் இக் ஆர் இஜ் னு சொல்லுவோம் ஓகே ஹச்னா இக் ஹச்னா இக் தென் ஜேனா இஜ் ஜேனா எப்படி சொல்லுவோம் இஜ் கேனா இக் கேனா எப்படி சொல்லுவோம் இக் எல்னா இல் எல் எப்படி சொல்லுவோம் இல் எம்னா இம் எம்னா எப்படி சொல்லுவோம் இம் னு சொல்லுவோம் என்னனா இன் என்னக்கு என்ன சவுண்ட் இன் பி பி என்ன சவுண்ட் இப் பி என்ன சவுண்ட் இப் தென் கியூனா கியூ கியூனா கியூ ஆர்னா இர் ஆர் என்ன சவுண்ட் சார் இர் எஸ்னா ஸ் எஸ்னா ஸ் தென் டீனா இட் டீ என்ன சவுண்ட் சார் இட் வீனா இவ் டபிள்யூனாலும் இவ் தான் அப்போ வீனாலும் டபிள்யூனாலும் என்ன சவுண்ட் சார் வரணும் இவ் எக்ஸ்னா இக்ஸ் எக்ஸ்னா இக்ஸ் இசட்னா இஸ் இசட்னா எப்படி சொன்னோம் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னோம் I hope this video will be helpful to improve your learning skill. Do you have any clarification? Use to ask in the comment section. I will explain later video. Thank you guys. Thank you for watching.